இந்த சாரு எதுக்கு சீனு மாமா மேல உரசி உரசி பேசிக்கிட்டு இருக்கா? ஆனா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நீ சைலண்டா நின்னுட்டு இருக்க. இது ஓகேவா மாமா? அவளை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, கல்யாணம் ஆகி போயிட போறா, விடு. இது அப்பா எதுக்குதான் இவங்க கல்யாண செலவெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காரோ? எல்லாம் வெட்டி செலவு. இந்த லட்சணத்துல கல்யாணத்தை வீட்டுல வச்சு பண்ண போறாங்களாம். அம்மா தான் அப்பா என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. ஏமாயா, அப்பாவுக்கு இதெல்லாம் நீயாவது எடுத்து சொல்ல மாட்டியா? பெரியப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர்கிட்ட நம்மளால பேச முடியுமா தானா? அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா கடைசி வரை அதுல உறுதியா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்ல விஷயம் பண்றாரு. அதையே நம்ம தடுக்கணும். இந்த லிங்கமும் சாருவும் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியும்ல. இவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சா பாம்புக்கு பால் வாக்குற கதை தான். ஏமாயா, நீ முன்னாடி எல்லாம் எவ்வளவு ஃபயரா இருப்ப தெரியுமா? இப்ப ஏன் இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்ட? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மாயா. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சீனு மாமா கிட்ட அவ ஒட்டி உரசுறத பார்த்து எனக்கே சகிக்கல. இதுல நீ எப்படிதான் பொறுத்துக்கிட்டு இருக்கியோ? போய் பலார்னு அவ கண்ணத்துல ஒரு அறை கொடுத்துட்டு அவள் இந்த பக்கம் இழுத்துட்டு வா. தனா, சீனு மனசுல அவளை சின்ன பொண்ணாதான் பாக்குறான். அவன் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல. மாயா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாள் தானே, போகட்டும் விடு. இவளுக்கு நீங்களும் சப்போர்ட்டா? ஐயோ கடவுளே.